ஓகே, நம்ம இப்போ அடுத்த பார்க்க போகிற ப்ராப்ளமும் x by a plus y by b equal to 1 அதே ஃபார்முலா வச்சு தான் அடுத்த ப்ராப்ளம் இருக்கும். அதே போன ப்ராப்ளம் மாதிரியே இதுவும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபிகல்ட்டி இருக்கும் 11th. அதனால் இந்த சிக்ஸ்த் ப்ராப்ளம் நம்பர் 6ம் ப்ராப்ளம் நம்பர் 11ம் நான் போட போகிறேன் இன்றைக்கி. அது ரெண்டுமே x by a plus y by b equal to 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, ஆறாவது ப்ராப்ளம் என்ன சொல்வது, -1,3 என்ற புள்ளியின் வழியாக செல்லும் நேர்கோட்டின் x வெட்டு துண்டு y வெட்டு துண்டை போல 3 மடங்கு எனில் அந்நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஸோ வெட்டு துண்டு கொடுக்குறதால முதல்ல நீங்கள் வந்து x by a plus y by b equal to 1 நீங்கள் ஃபார்முலா எழுதுவோம். அதாவது 5.2.6 ப்ராப்ளம் நம்பர் 2.2.6. ஸோ வெட்டு துண்டுங்கிறதால x by a plus y by b equal to 1 முதல்ல எழுதிக்கோங்க. x வெட்டு துண்டு y வெட்டு துண்டை போல 3 மடங்கு. x வெட்டு துண்டு என்ன, a இல்லையா, y வெட்டு துண்டை போன்ற 3 மடங்கு. ஸோ a is equal to 3b தான் முதல் a. ஸோ x by a x by 3b plus y by b equal to 1ங்கிறது தான் ஈக்குவேஷன். இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, -1,3 என்ற புள்ளி வழியாக செல்கிறது. -1,3 போட்டிங்கன்னா -1 by 3b plus 3 by b equal to 1 இல்லையா. ஸோ டினாமினேட்டர் 3b எடுத்துட்டிங்கன்னா வந்து -1 plus 9 equal to 1. So 3b equal to 8. So b is equal to 8 by 3. Okay. So b is equal to இந்த லைன் எடுக்கிறேன்னா b is equal to 8 by 3. a is equal to 3b, which is 3 into 8 by 3, which is 8. So a is equal to 8. So equation வந்து x by a plus y by b equal to 1. அதனால x by 8 plus y by 8 by 3 equal to 1 இல்லையா. So x by 8 plus y into 3 by 8 equal to 1, or x plus 3y equal to 8, or you can also write x plus 3y minus 8 equal to 0. ஆன்சர் சரியாக பார்க்கலாம். முதல்ல x plus 3y equal to 8 சரியா இருக்கா. ஆறாம் நம்பர் பார்க்கலாம். ஓகே, நான் இங்கே ஆஸ் யூஷுவல் ஒரு புள்ளி கொடுத்ததால நம்ம செக் பண்ணணும். இப்போ ஏதாவது சில்லியாக மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அந்த புள்ளி இங்கே சரியாக என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க, -1,3. ஸோ x equal to -1 போடணும், y equal to 3 போடணும் இல்லையா. x equal to -1, y equal to 3 போடணும். ஸோ x -1 போட்டிங்கன்னா -1 plus 3 into எவ்வளவு -1,3 இல்லையா. -1, 3 into 3 minus 8 equal to -1 plus 9 minus 8, that's equal to 0. கரெக்ட். ஓகே, ஸோ இதை செக் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். உங்களுக்கு என்ன ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தப்பு பண்ணால், பெருக்கும்போது தப்பு பண்ணணும், வகுப்பு தப்பு பண்ணாக்கா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ எப்போதுமே ஒரு புள்ளி கொடுத்தாக்கா அந்த சமன்பாடு வந்ததுன்னா அந்த புள்ளியோட கோஆர்டினேட்ஸ் அதில் போட்டுட்டு சரியாக இருக்கா பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் இதோட முடிஞ்சுது.